ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பால் பாயசம். நல்ல திக் அண்ட் க்ரீமியாக ஒரு பர்ஃபெக்டான பால் பாயசம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் செய்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தாலும் நம்ம கரெக்டான அளவுகளில் பொருட்கள் சேர்த்து செய்யும் போது தாங்க அது ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பாயசம் கொஞ்சம் லூஸாக ஊற்றி சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கும். இல்லைன்னா திக்காக புட்டு மாதிரி ஆயிடும். கரெக்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு திக் அண்ட் க்ரீமியாக ஒரு அருமையான பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு 1.25 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஃபுல் பாயில் அந்த பொங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சேமியா. இங்கே நான் வறுத்த சேமியா தான் எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 50 கிராம் சேமியா மட்டுமே எடுத்துருக்கிறேன். இந்தளவுக்கு சேமியா சேர்த்தா போதும். நம்ம எடுத்துருக்கிற பாலுக்கு அதிகம் எடுத்துக்கிட்டால் அது வெந்து முடித்ததுக்கப்புறம் நிறைய ஆகுங்க. அதுக்கப்புறம் அந்த பாலெல்லாம் உறிஞ்சி கெட்டியாக புட்டு மாதிரி ஆயிடும். ஸோ இந்தளவுக்கு சேமியா எடுத்தால் போதும். அடுத்தது ஜவ்வரிசி. அதுவும் அதே அளவு தாங்க. அதே 50 கிராம் அளவுக்கு மட்டுமே ஜவ்வரிசி எடுங்க, அதிகம் சேர்க்காதீங்க. இதுவும் வெந்து வரும்போது நிறையா வரும் நம்மளுக்கு. மோஸ்ட்லி ஜவ்வரிசி ஊற வச்சு தான் நம்ம சமைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வெந்து வரும். இது மாவு ஜவ்வரிசி நம்ம வறுத்துக்கிட்டு சேர்த்துட்டாவே வெந்துடும். நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பால் பாயசம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஜவ்வரிசியை நம்ம வறுத்து சேர்த்துடலாம். அதுவும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருங்க. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டிக்கு 50 கிராம் வறுத்த சேமியா, 50 கிராம் ஜவ்வரிசி, ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துருக்கிற ஜவ்வரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டும் செய்யலாம், வறுத்தும் செய்யலாம். நான் இங்கே வறுத்து செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாம் வறுத்தரலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது ஒரு 10-15 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்கலாம். இப்போ நான் பாதாம் சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு 5-6 பீஸ் பாதாமை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் சேர்க்கிறது நம்ம விருப்பம், ஆப்ஷனல். வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ பாதாமும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சையை சேர்த்துடலாம். ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துருவாங்க. நல்லா இந்த திராட்சை உப்பி வரட்டும். அவ்வளோதான், திராட்சை வறுபட்டுருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு கப்பில் மாற்றி வச்சிடலாம். ஸோ திராட்சை, முந்திரி, பாதாம் வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது. இதில் நம்ம சேமியா சேர்த்து வறுத்தரலாங்க. 50 கிராம் அளவுக்கு சேமியா. இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் இருந்தாலும் இன்னொரு 2 நிமிஷம் மட்டுமே நம்ம அந்த நெய்யில் வறுத்து விட்டுட்டா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் சேமியாவை வறுத்தரலாம். சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இங்கே 50 கிராம் மட்டுமே சேமியா சேர்த்துருக்குறேன், அதிகம் சேர்க்காதீங்க, புட்டு மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்ததாக அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஜவ்வரிசியை வறுத்தரலாங்க. ஆக்சுவலி ஜவ்வரிசி ஒரு 1-2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஊற வைக்கல, நம்ம உடனடியாக குயிக்காக ஒரு பாயசம் செய்யணும்னு யோசிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜவ்வரிசியை கொஞ்சம் நெய்யை விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா வெந்துடும். ஸோ இப்போ நல்லா ஒரு நெய்யை விட்டு நல்ல ஜவ்வரிசியை வறுத்தாச்சுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. நான் இங்கே ஒரு வெங்கல கடாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பால் காய்ச்சும் போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு 400 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்து விட்டு நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஜவ்வரிசி சேர்த்து விட்டு நல்லா வேக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. அதாவது ஜவ்வரிசி நல்லா வெந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகணும். அதாவது கொஞ்சம் அந்த கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சிடணும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 80% மேலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துடலாம். பால் 1.25 லிட்டர்.
அதில் இப்போ 1 லிட்டர் பால் இப்போ சேர்த்துடலாங்க. அப்புறம் மீதி 1/4 லிட்டரை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கிறது பாயில்டு மில்க். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5-6 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் பால் திக்காகட்டும். அதுலேயே அந்த ஜவ்வரிசியும் இன்னும் நல்லா வெந்துடும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்தது தெரியுது, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துடலாங்க. பாலும் கொஞ்சம் திக்காக இருக்குது. சேமியா சேர்த்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிளறி கொடுத்தோம்னா பாலும் நல்லா திக்காயிரும், அந்த சேமியாவும் நல்லா வெந்துடும். சேமியா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காக்கும். அதே சமயம் அந்த கண்டென்ஸ்டு மில்கோட அந்த தித்திப்பும் அந்த வாசனையும் இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்கிறதால அளவாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் சேர்த்து விட்டு 1 டம்ளர் பாலும் கூட சேர்த்துக்கலாங்க. இது பாயில்டு மில்க்கு 250 ml பாயில்டு மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான பால் பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா திக்காகவும் இருக்கும். அதே சமயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பாயசம் கெட்டியாகாது, இதே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சுட சுட சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பால் நல்லா திக்காகி அதில் வெந்த அந்த ஜவ்வரிசி, சேமியா, அந்த முந்திரி, திராட்சை அளவான இனிப்போடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான பால் பாயசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். விசேஷ நாட்களில் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யறதுக்கு இந்த பால் பாயசம் நல்ல ஆப்ஷன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2022ஆம் ஆண்டு எல்லாருக்கும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைந்த ஆண்டாக இருக்குங்கிற நம்பிக்கையோட எல்லா கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்கிற நம்பிக்கையும் வேண்டுதலோட உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான பால் பாயசமும் இந்த நியூ இயர்க்கு செஞ்சு அசத்திடுங்க. சும்மா ஜம்முன்னு இருக்கும். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். Thank you.